சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று உன் சாயப்பா அழகான ஒன்றை கையில் எடுத்து வந்துள்ளேன். அதை பெற்றுக்கொள்வதும் தட்டி விடுவதும் இப்பொழுது உன் கையில்தான் இருக்கிறது. பொறுமையாக இதை கேட்டால் அதை அழகாக பெற்றுக்கொள்வாய். அவசரத்தால் இதை கேட்காமல் போய்விடாதே. உன்னுடைய உறவை உயிராக நினைத்தால் இதை நீ இப்பொழுது கேட்பாய். அந்த உயிரோடு நீ கைகோர்க்கும் நேரம் வந்துவிட்டால் இன்று இதை நீ கேட்டுக்கொண்டிருப்பாய். உயிருக்கு உயிராக நினைத்து இருக்கும் அந்த உறவை எதிர்காலத்தில் நீ கைப்பிடிப்பாயா? அந்த உறவு எதிர்காலத்தில் உன்னோடு தொடர்ந்து வருமா என்று உன் குழப்பங்களாக இருக்கும் எண்ணத்தில் தீர்வை கொடுக்கத்தான் வந்துள்ளேன். நடக்கப் போகும் வார்த்தைகளை மட்டும்தான் இப்பொழுது உன்னிடத்தில் நான் சொல்கிறேன், கேள். வாழ்க்கையில் எத்தனையோ நீ இழந்தாலும் இதை மட்டும் இழக்கக்கூடாது என்று பிடித்து கொண்டிருக்கிறாய். எங்கே எதுவும் உன் கைவிட்டு போய்விடுமோ என்ற குழப்பத்தில் காத்திருக்கிறாய். உன் வாழ்க்கையில் இது மட்டும் நிலையாக வந்தாலே போதும், மற்றது கிடைக்கவில்லை என்றாலும் நான் உயிராக நினைக்கும் உறவு எனக்கு கிடைத்தாலே போதும். எது இல்லாவிட்டாலும் மன மகிழ்ச்சியோடு நான் இருப்பேன் என்ற உன் எண்ணத்தை நான் நிறைவேற்ற வந்துள்ளேன். இன்று இரவு உன் வாழ்க்கையில் நடக்கப் போகும் முழுமையான மாற்றத்திற்கு காரணமாக இருக்கப் போவது உன்னுடைய உயிரான உறவு. நாளை காலை நல்ல செய்தியை உன் செவிகளில் கேட்பாய். அந்த செய்தி மனமகிழ்ச்சியான செய்தி. நல்ல செய்தியை கேட்கும் நிமிடம் உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் நிகழத்தான் போகிறது. உன் எதிர்காலத்தில் கட்டாயம் நீ விரும்பும் வாழ்க்கையோடு கைகோர்த்து நடப்பாய். உன் சாயப்பாவிடம் நீ வேண்டினாய் அல்லவா? அந்த வேண்டுதலும் உனக்கு நல்லதாக இருக்கும் பட்சத்தில் நான் கொடுக்காமல் போய்விடுவேனா? என் பிள்ளையின் கண்ணீரை எந்த நேரத்தில் எந்த மூலம் துடைப்போம் என்று தானே நானும் காத்திருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது கிடைத்த இந்த வாய்ப்பையும் நழுவ விடுவேனா? உன் சாயப்பா, உன் வாழ்க்கை இப்பொழுது என் கைகளில் இருக்கிறது. அந்த உயிரான உறவை உன்னோடு சேர்த்துவிட்டுத்தான் வேறு வேலையை பார்ப்பேன். எதிர்காலத்தில் நல்ல வாழ்க்கையை தான் வாழப்போகிறாய். நினைத்த உறவோடு நம்பிக்கையோடு காத்திரு. நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.